பண்டைய எகிப்துல பார்வோன் மன்னர் வம்சத்துடைய கடைசி வாரிசாக 7ஆம் கிளியோபட்ரா ராணி இருந்தாங்க. இவங்க அழகுக்கு பேர் போனவங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்ப வரைக்கும் இவங்க எகிப்து கலாச்சாரத்தை பின்பற்றக்கூடிய கலாச்சார மனிதியாக இருந்தாங்க. இவங்க தன்னுடைய கவர்ச்சிகரமான அழகுனால பலரையும் ஈர்த்தாங்க. மாபெரும் அழகி, பேரழகின்லாம் சொல்றாங்க. அது தொடர்ந்துகிட்டு தான் இருந்துச்சு வருஷமா. அதாவது ஷேக்ஸ்பியர் நாடகத்துல தொடங்குனது திரைப்பட இயக்குனர் இதோ ஜோசப் எல்மான்பீச் வரைக்கும் எல்லாருமே கிளியோபட்ராவா அழகியாகவே வர்ணிச்சிட்டு வராங்க. ஆனா பாருங்க, உண்மையிலேயே கிளியோபட்ரா நிஜமா பார்க்கறதுக்கு அவ்வளவு அழகா இருப்பாங்களா? ரோமானிய நாணயங்கள் இருக்கிற மாதிரி அவங்களுடைய முகம் அவ்வளவு அம்சமா அழகா இருக்குமா? கொஞ்சம் ஆண்களுக்கான அம்சங்களையும் அவங்க வச்சிருப்பாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. அதாவது ஆண் போல அழகுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த அழகோட இருந்திருக்காங்க கிளியோபட்ரா. அவங்களுக்கு பெரிய மூக்கு, நீட்டிய கன்னம், மெல்லிய உதடுகள் தான் இருந்திருக்கு. எந்த ஒரு கலாச்சாரத்திலையுமே இது அழகிய உருவமாக சொல்லப்படல. இன்னொரு பக்கம் அவங்க ரொம்பவே அறிவாளியா இருந்திருக்காங்க. அது உண்மை. அவங்களுடைய சமகால வரலாறுகள் அவங்க அழகி அப்படிங்கிறத குறிப்பிடவே இல்லை. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவங்கள அழகி, பேரழகின்னு சொல்றாங்க. நீ என்ன பெரிய கிளியோபெட்ராவா அப்படின்லாம் கேட்குறாங்க. ஆனால் பாருங்க, அப்படி கேட்கறதுக்கு பின்னாடி நீ என்ன கிளியோபெட்ரா மாதிரி புத்திசாலியா, அதிமேதாவியா அப்படிங்கிறது குறிக்குமா அந்த வார்த்தைகள். அதாவது அவங்களுடைய அறிவையும் பண்பையும் தான் குறிக்குமே தவிர அவங்களுடைய அழகை எந்த இடத்துலையும் குறிப்பிட மாட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது.